சிதுவகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் இட்லி. இது வந்து பிங்க் கலர் இட்லி அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மலாக இட்லி மாவு நீங்கள் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிறங்க. அரைச்சிட்டு அது கூடவே பீட்ரூட்டை நல்லா கெட்டியாக அரைச்சிக்கிறங்க. ரொம்ப தண்ணி இனி விட்டுறாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. அரைச்சி எடுத்த பீட்ரூட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கிற இட்லி மாவு கூட ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கிறங்க. கலந்துட்டு எப்போயும் இட்லி ஊற்றுற மாதிரியே தான் அப்படியே ஊற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக அழகாக டேஸ்ட்டாக வரும். ரொம்ப சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இதுக்கு எப்பயும் மாதிரி நம்ம சாம்பார் இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ருசியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கும்போது சாப்பிடாத வெஜிடபிள்ஸையும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த ஹெல்த்தும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், எப்பயும் மாதிரியே நார்மலாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.